வாழ்க்கையை ரசித்து அனுபவிக்கும் மீனராசி அன்பர்களே, கடந்த மாதத்தை விட கூடுதல் பலன்களை எதிர்பார்க்கலாம். உங்கள் நட்பு கிரகமான சூரியன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். இது மிகவும் சிறப்பான நிலை. சுக்கிரன் ஜனவரி 27க்கு பிறகு நற்பலனை கொடுப்பார். ராகு புதன் மாதம் முழுவதும் நன்மை தருவார்கள். இதனால் எந்த ஒரு திட்டத்தையும் துரிதமாக செய்து முடிக்கலாம். பணப்புழக்கம் அதிகரிக்கும். மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அரசு வகையில் அனுகூலம் ஏற்படும். அரசின் உதவி கிட்டும். குரு ஜனவரி 27 8ஆம் இடத்திற்கு அடியெடுத்து வைக்கிறார். இது அவ்வளவு சிறப்பான நிலை அல்ல. குரு பகவான் பொதுவாக மனவேதனையையும் நிலையற்ற தன்மையையும் கொடுப்பார். பொருளாதார சரிவை ஏற்படுத்துவார். வீண் விரோதத்தை உருவாக்குவார். பல்வேறு தொல்லைகளை கொடுப்பார். ஆனால் இதனை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம். குரு சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் அவரது 7ஆம் இடத்து பார்வை உங்களுக்கு சாதகமாக உள்ளது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலவும். மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ஜனவரி 30க்கு பிறகு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். எடுத்த செயல் வெற்றியடையும். சகோதரிகள் வகையில் பொருள் சேரும். விருந்து விழா என சென்று வருவீர்கள். ஜனவரி 27, 28, 29 ஆகிய தேதிகளில் உறவினர்கள் வருகையும் அவர்களால் நன்மையும் கிடைக்கும். ஆனால் பிப்ரவரி 7, 8 ஆகிய தேதிகளில் உறவினர்கள் வகையில் மனக்கசப்பு வரலாம். சற்று ஒதுங்கி இருக்கவும். பணியாளர்களுக்கு சக பெண் ஊழியர்கள் மிகவும் ஆதரவுடன் இருப்பர். பதவி உயர்வு தடை வராது. கோரிக்கைகள் நிறைவேறும். அரசு ஊழியர்கள் புதிய தெம்புடன் காணப்படுவர். ஜனவரி 25, 26 ஆகிய தேதிகளில் உன்னதமான பலன்களை எதிர்பார்க்கலாம். தனியார் துறை ஊழியர்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிக சலுகை கிடைக்கும். அலுவலகத்தில் உங்கள் பெயர் நிலைநாட்டப்படும் வகையிலான சம்பவம் நிகழும். தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் வரும். ஜனவரி 30க்கு பிறகு பொருளாதார வளம் மேம்படும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் விரிவுபடுத்தலாம். பெண்களை பங்குதாரராக கொண்ட தொழில் மிகவும் வளர்ச்சியடையும். வீண் விரயம் இனி இருக்காது. ஜனவரி 15, 16, பிப்ரவரி 11, 12 ஆகிய தேதிகளில் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும். ஜனவரி 30, 31, பிப்ரவரி 3, 4 ஆகிய தேதிகளில் சில பிரச்சனைகள் வரலாம். இந்த நாட்களில் பண விவகாரத்தை நீங்களே நேரில் கண்காணிப்பது நல்லது. ராகு உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை செய்து கொண்டு இருக்கிறார். குறிப்பாக முயற்சிகளில் வெற்றியை தருவார். பகைவர்களின் சக்தியை முறியடிக்கும் வல்லமையை பெற்றிருக்கிறீர்கள். உங்கள் ஆற்றல் மேம்படும். கலைஞர்கள் அதிகமாக முயற்சி செய்வது. புதிய ஒப்பந்தங்களை பெற வேண்டியது இருக்கும். போட்டிகள் அதிகரிக்கும். ஜனவரி 27க்கு பிறகு முன்னேற்றம் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசியல்வாதிகள் நல்ல பணப்புழக்கத்தில் இருந்தாலும் எதிர்பார்த்த பலன் கிடைக்காது. ஜனவரி 14, பிப்ரவரி 9, 10 ஆகிய தேதிகளில் மனக்குழப்பம் ஏற்படலாம். மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த பிற்போக்கான நிலை இந்த மாதம் மாறும். புதனால் கல்வி வளம் சிறக்கும். ஆசிரியர்களின் ஆலோசனை கிடைக்கப் பெறுவீர்கள். படிப்பு தவிர பிற துறைகளிலும் முன்னேற்றம் வாய்ப்புண்டு. விவசாயம் சிறக்கும். கால்நடை வகையில் எதிர்பார்த்த லாபம் காண முடியாது. புதிய சொத்து வாங்கும் எண்ணம் தள்ளிப்போகும். வழக்கு விவகாரங்களில் மெத்தனமாக இருக்க வேண்டாம். பெண்கள் குடும்பத்தினரின் நன்மதிப்பை பெறுவர். உங்களால் வீட்டிற்கு பெருமை கிடைக்கும். பணவரவு இருக்கும். சொந்த பந்தங்கள் வகை கொண்டு வேலைக்கு செல்லும் பெண்கள் சிறப்பான பலனை பெறுவர். சுயதொழில் செய்து வரும் பெண்களுக்கு வங்கிக் கடன் எளிதில் கிடைக்கும். ஜனவரி 1, 2 ஆகிய தேதிகளில் சகோதரர்கள் வழியில் பணம் கிடைக்கும். விருந்து விழா என சென்று வருவீர்கள். பிப்ரவரி 5, 6 ஆகிய தேதிகளில் காரிய அனுகூலம் ஏற்படும். புத்தாடை நகை வாங்கலாம். ஜனவரி 17, 18, 19 ஆகிய தேதிகளில் அக்கம் பக்கத்தினரால் நற்சுகம் ஏற்படும். உடல்நிலை நன்றாக இருக்கும். நல்ல நாட்கள் ஜனவரி 15, 16, 17, 18, 19, 25, 26, 27, 28, 29, பிப்ரவரி 1, 2, 5, 6, 11, 12 கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள். ஜனவரி 20, 21 சந்திராஷ்டமமாகும். இந்த காலத்தில் வீண் விவாதங்களை தவிர்த்து இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துவதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, 9. நிறம் சிவப்பு, பச்சை. பரிகாரம் செவ்வாய். வெள்ளிக்கிழமையில் முருகனை வழிபட்டு வாருங்கள். ராகு காலத்தில் நடக்கும் பைரவர் பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமைகளில் ராமபிரானுக்கு துளசி மாலை அணிவித்து வாருங்கள்.